Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கத்திரிக்கா பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Brinjal Raita ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சவங்க கௌதம் சார், குஷ்பு மேடம், ஜெராட் சார் இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை நான் நிறைய டைம் செய்தா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. அதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கங்க. 3 வெங்காயம், நம்ம கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருக்குறேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். இப்படி ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க. 100 கிராம் பூண்டு. இப்போது கத்திரிக்காய் நல்லா தண்ணியில் இருத்துட்டு தொடச்சி வச்சுருக்குறேன். இல்லை எண்ணெயில் போடும்போது தெரிக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே கரண்டிலேருந்து எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா கத்திரிக்காய் எண்ணெயில் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா நம்மளுக்கு வெந்து கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வரணும். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க. பாருங்கள், இப்போ வெந்துடுச்சு. நல்லா எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் டிஷ்யூ வச்சு இப்படி கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் இருத்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்து சுருங்கி வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதையும் டிஷ்யூவில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம இதை டிஷ்யூவில் ஒத்தி எடுத்து எண்ணெய் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு, வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒத்தி எடுத்தால் எண்ணெய் எல்லாம் வந்துடும். இப்போ கத்திரிக்காயில் நம்ம வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இப்படி கெட்டியாக இருக்கணும். அந்த தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் பெரிய வேலை. அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸி. இப்போது கடுகு, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம தேவைப்பட்டால் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்க்கல. நான் அப்படியே சேர்ந்துருக்குறேன். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட். இது ஒன்ஸ் நீங்கள் செய்தீங்கன்னா மறுபடியும் இதை நீங்கள் செய்துட்டே இருப்பீங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.